ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசில் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம செய்கிற வேலையே எதுவுமே நம்ம தெளிவாக செய்ய மாட்டோம். இது நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலும், ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏன் நம்ம செய்கிறத திருந்த செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதுக்கான விடையாக தான் இன்றைக்கான வீடியோ இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அதுகளுக்கான உங்கள் மனசில் எழுதுகிற கேள்விகளுக்கான விடையாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும், எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதை கரெக்டாக செய்யணும்னு யோசிச்சு தான் செய்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆனால் எப்போவுமே நம்ம செய்கிற எல்லா செயலுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்த விதமாக வரும்னு சொல்ல முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போங்கிறத மட்டும் யோசிச்சு செய்யணும். 100% இங்கே யாராலையுமே கரெக்டான நம்ம செய்கிற செயல் எப்போவுமே 100% எல்லாராலையுமே கொடுக்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியும் அந்த ஒரு மனநிலையும் நம்ம வச்சுக்கணும். தென் இன்னொரு விஷயம், நம்ம எந்த செயலை தொடங்கும் போதும் அதை நம்ம துணிஞ்சு செய்ய மாட்டோம். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்வதை திருந்த செய். அதே சமயத்தில் நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்வதை துணிந்து செய். தப்போ ரைட்டோ செய்கிறத கரெக்டாக செய்யுங்க. ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 டிப்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போது ஒரு விஷயத்த ஃபுல் பிளான் பண்ணி பண்ணாமல் ஒரு ஃப்ளோவில் பண்ணுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொறுமையாக அதை எப்படிலாம் பண்ணலாம்னு நீங்கள் அதை செய்யும் போதே அதை பற்றி யோசிங்க. செய்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணால், இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக வருங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம இருக்கிறத வச்சு, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு பெஸ்ட்டாக கொடுப்போன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட். நமக்கு இன்றைக்கி பெஸ்ட்டாக தெரிகிற விஷயம் நாளைக்கு மற்றவங்களுக்கு அது பெஸ்ட்டாக தெரியுமா? அது அவங்கவுங்களோட பார்வையை பொறுத்து தான், இல்லைங்களா? ஸோ நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மனநிலையை வளர்த்துக்கோங்க. 2வது, கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அதை ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஓகே? அதனால் எடுக்கும் போதே நம்ம அதை பெருசாக பண்ணணும்னு யோசிக்காமல் சின்னதாக பொறுமையாக தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட, இல்லை ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கூட, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத கவனிங்க. ஓகே? ஒரு 30 டேஸ் சேலஞ்சாக இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கோல் இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து ஒரு 30 டேஸ் ஆர் ஒரு 15 டேஸ் உங்களால் தொடர்ந்து அதை பண்ண முடியுதா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னா, ஏன் பண்ண முடியல, எதனால் அதை நான் பண்ண முடியலங்கிறத கண்டுபிடிங்க. தென் அதை ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, ஏன் உங்களால் பண்ண முடியலங்கிறத எழுதுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். ஓகேவா? அனலைஸ் பண்ணுங்கள் உங்களை பற்றி நீங்களே. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தொடங்குங்க. 3rd, தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் கவலைப்படாதீங்க. இப்போது உங்களால் செய்ய முடிகிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டால் ஓகே. உங்கள் கையில் உங்களாலே முடியாத அந்த விஷயம், ஓகேவா, அதுக்கு உட்காந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க. எப்போவுமே தெளிவாக யோசிங்க. உங்கள் கைக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை பண்ண முடியுங்கிறப்போ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை என் கைக்கு மீறி அதெல்லாம் போகுதுங்கிறப்போ அப்போது நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. தென் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப்பு என்னென்னா, உங்களோட கூச்சம் அதுதான் உங்களோட ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் பண்ணும். தோணும், உங்களுக்கு பண்ணலாம் செய்யலான்னு தோணும். ஆனால் ஒரு கூச்சம், ஒரு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வேணாம் பண்ணாதங்கிற தடுக்கிற, பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு தோணும்.
அந்த மாதிரி எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஆரம்பிங்க. இப்போது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போது நம்ம கூலிங் கிளாஸ் போட்டு வெளியே போனால் 4 பேர் வந்து ஒம்புழுப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒம்புழுப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பட் அது என்றைக்காவது ட்ரை பண்ணி யாராவது உங்களை பார்க்குறாங்களான்னு கவனிக்கிறாங்களான்னு முதல்ல அவங்க வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம தான் யோசிப்போம், ஐயோ இவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க. தே ஆர் பாசிங் லைக் அ க்ளவுட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா தான் அவங்க பார்ப்பாங்க அப்படின்வாங்க, அப்புறம் மூவ் நைட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு 1008 விஷயம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க எதாவது சொல்லுவாங்க, அவங்க எதாவது சொல்லுவாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செய்கிறத திருந்த செய்யுங்க, பட் செய்கிறத ரொம்ப துணிஞ்சு செய்யுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ காய்ஸ். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் யோர் வாய்ஸ் ஆஃப் கேஜி சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ். பாய்.